ஹே எஸ் கைஸ், பை த வே நான் தான் உங்கள் சீரன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு ட்ரான்சிஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எப்படி அந்த ட்ரான்சிஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டிக்டாக் இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இது ரீல்ஸில் அண்ட் எல்லாத்துலேயுமே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு ட்ரான்சிஷன் தான். இங்கிலீஷ் வீடியோ எடிட்ஸில் தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ தமிழில் யூஸ் பண்ணி நான் பார்க்கல, ஸோ எனக்கு தெரில. ஸோ அந்த மாதிரி ட்ரான்சிஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே கேஸ், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ எஸ் கேஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு தேவையான மாதிரி நான் 4 இமேஜஸ் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான இமேஜஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன், எஃபெக்ட்ஸ் போய்க்கிறேன், ஆட் எஃபெக்ட் போயிட்டு சர்ச்சில் போய் ஃபஸ்ட்டு வந்து டைல்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணிப்போம். ஓகே, டைல்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் அண்ட் மிரர் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். தென் ஆட் எஃபெக்ட் போயிட்டு சர்ச்சில் போய் டைரக்ஷனல் பிளர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். எஸ், டைரக்ஷனல் பிளர். இது ரொம்பவே சின்ன வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ அதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி வச்சுக்கோங்க. எஸ், 90 டிகிரி. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த் வந்து 0.15 இருக்கட்டும். ஸோ அதுலேயே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் அண்டு எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம். ஸோ அது வந்து 0 கொண்டு வந்துடும். ஓகே, பிளர்லேருந்து வர்ற மாதிரி. ஸோ இதோட கர்வ் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட் கர்வ் வந்து வச்சுப்போம். தென் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்ஸ் போங்க. எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு சர்ச்சில் போய் பின்ச் பெல்ஜ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். எஸ், பின்ச் பெல்ஜ். ஓகே, இதோட ஸ்ட்ரென்த் வந்து 0 கொண்டு வந்துக்கோங்க. தென் ரேடியஸ் வந்து ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் ஒரு ஜூமிங் எஃபெக்ட் கொண்டு வர முடியும். ஸோ ஸ்ட்ரென்த்தில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் அண்ட் எண்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம். எஸ், 0.22 வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ 0.22 வரைக்கும் மூவ் ஆகிற மாதிரி, எஸ், ஜூம் ஆகிற மாதிரி. ஓகே, தென் இதுக்கு வந்து எந்த கர்வும் வைக்க தேவையில்லை. தென் அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. போயிட்டு சர்ச்சில் போய் எக்ஸ்போசர் அண்ட் காமா இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு எக்ஸ்போசரோட வேல்யூ ஒரு நியர்லி ஒரு 60 கிட்ட வச்சுக்கோங்க. எஸ், 60 தாண்டிட்டோம். ஸோ 60 கிட்ட வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் அண்ட் எண்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம். எண்டிங்கில் இருக்க கீ ஃப்ரேம் வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கம்மி பண்ணிடுங்க. எஸ், 0.2.0 வரைக்கும் கம்மி பண்ணியிருக்கோங்க. ஓகே, சூப்பர். ஸோ அவ்வளோதான் இந்த ட்ரான்சிஷன். ரொம்ப சிம்பிள் ட்ரான்சிஷன் தான், இது முடிஞ்சிருச்சு. ஸோ இதை காப்பி பண்ணி அப்படியே அடுத்தடுத்த எஃபெக்ட்ஸில் பேஸ்ட் பண்ணி அடுத்தடுத்த இமேஜஸ்லேருந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான ட்ரான்சிஷன் தான் அண்ட் ரொம்பவே ஈஸியான எஃபெக்ட் தான். ஸோ நீங்கள் சிம்பிள் ட்ரான்சிஷன் அண்டு சிம்பிளாக ஸ்லைட் ஷோஸ்லாம் போட்டிங்கன்னா, இது போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எஸ், ஜஸ்ட் நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சு, ஸோ அதுக்காக தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவை போடுறேன். ஸோ எஸ், ரொம்ப சிம்பிளான வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எண்ட் கட் போட்டு கிளம்புறேன். பை.